தளபதி விஜயை மாஸ் ஹீரோவாகவும் பக்கா ஓப்பனிங் ஹீரோவாகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் தமிழ் மொழியையும் தாண்டி கோடிக்கணக்கான ரசிகர்களையும் கொண்டாடும் விதமாக அமைந்ததற்கு முக்கிய காரணம் அவரோட இரண்டாவது படமான செந்தூரபாண்டி படம்னே சொல்லலாம். டைட்டில் ரோல்ல விஜயகாந்த் நடித்திருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோ விஜய் தான். விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தன்னுடைய மகன் விஜயை முன்னிறுத்தி ஆலய தீர்ப்பு படத்தை தொடர்ந்து இயக்கிய திரைப்படம். அந்த நேரத்துல ஹீரோக்களின் உச்சத்தில் இருந்த விஜயகாந்த் விஜய் ஹீரோவாக வளர்ச்சி அடைய உதவியதாக சினிமா வட்டாரங்கள்ல ஒரு தகவலும் உண்டு. விஜயகாந்த் விஜய் இருவருமே இந்த படத்துல அண்ணன் தம்பியாகவும் அவர்களது பெற்றோராக விஜயகுமார் மனோரமா நடித்தனர். கிராமத்து சப்ஜெக்டில் ஆக்ஷன், காதல், சென்டிமெண்ட், பழிவாங்குதல், ஊர் பஞ்சாயத்து, தேவா இசையில் பாடல்கள் என முழுக்க அந்த படத்தை கமர்ஷியல் படமாக எடுத்திருப்பாங்க. மீண்டும் விஜயும் கேப்டனும் ஒன்றாக என்ட்ரி கொடுக்க போறாங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல அவர் கூட பிரசாந்த், பிரபுதேவா, மீனாட்சி சௌத்ரி, ஜெயராம் மற்றும் மோகன் பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. ஒளிப்பதிவு செய்யறாரு. ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடைபெற்று வந்த நிலையில இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு இவர்களது சகோதரி பவதாரணி இறப்பை அடைத்து அதன் காரணத்தினால ஷூட்டிங் தடைப்பட்டது. இப்ப மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கி இருக்கு. சமீபத்துல மறைந்த மூத்த நடிகர் விஜயகாந்திற்கு தன்னோட படம் மூலமாக விஜய் அஞ்சலி செலுத்த விரும்புவதாக சொல்லப்படுது. இதற்காக ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக விஜயகாந்தின் சிறப்பு தோற்றம் இடம்பெற வேண்டும்னு விஜய் விரும்புறாராம். இது தொடர்பாக விஜயகாந்த் குடும்பத்தினர்கிட்டையும் அனுமதி கேட்டு பெறப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சில மேக்கிங் காட்சிகளை பார்த்து அவங்க அழுது இருக்காங்க. இந்த செய்தி உண்மையா இருக்கிற பட்சத்துல அது ரசிகர்களுக்கு கொண்டாட்டமா அமையும்.